டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம். கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று சொல்வது போன்ற ஒரு அமைப்பு கன்னி ராசிக்கு இருக்கிறது. அது என்ன சார் லட்டு திங்க ஆசையா என்பதுதான் உங்களது கேள்வி என்பது எனக்கு புரிகிறது. ராசிக்கு குரு பார்வைங்கிறது பொதுவா மேலோட்டமா சொல்றது. ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் வழக்கமாக ஒரு 27 நாள் 28 நாள் தான் இருக்கும். இது வருடத்திற்கு ஒரு முறை தான் நடக்கக்கூடிய விஷயம். பிறகு அந்த புதன் அங்கே வக்ரம் அடைந்து இன்னொரு 20 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தா என்ன கிடைக்கும்? அதாவது ஒரு டபுள் டெபாசிட் பலம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர் கொடுத்து விட்டு வெளியே போய்விட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, சார் என் அக்கௌண்ட்ல வைக்க முடியல, ஏன்னா அதுக்கு சீலிங் அவ்வளவுதான் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக இந்த அமைப்பு பொதுவாக வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் என்று சொல்ல முடியாது. ஒரு 4-5 வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும். அதாவது கடகத்துக்கு புதன் வருடத்திற்கு ஒரு முறை வரும். இருந்தாலும் கடகத்தில் புதன் வக்ரம் அடைவது என்பது ஒரு 3 அல்லது 4 வருடங்களில் ஒரு முறை தான் வரும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு புதன் லாபஸ்தானத்தில் கடலை மிட்டாய் விற்பவராக இருந்தாலும் கப்பல் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று இவர்களுக்குத்தான் நாம் சொல்ல முடியும். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன். இது இவர்களுக்கு சயன சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான். இதை ஒரு தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் கன்னி ராசியை பொறுத்தவரை இங்கு சுக்கிரனுக்கு சனியின் பார்வை என்பது பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியின் பார்வை. பார்வை பலமும் சேர்க்கை பலமும் ஒன்றுதான். அதாவது கன்னி ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், இரண்டுமே 2 திரிகோணங்களுக்கு அதிபதி. ஜோதிடத்தில் முதல் தரமான பலன்களை திரிகோண அதிபதிகள் தான் கொடுப்பார்கள். இங்கு 2 கிரகமுமே சமசப்தம பார்வையாக அமர்ந்திருக்கிறது. பஞ்சமாதிபதி என்பது குழந்தைகள், புத்திரர்களை குறிகாட்டுவது. அதனால் புத்திரர்கள் வயதை அனுசரித்து மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் மாதத்தின் தொடக்கத்தில். இது என்ன சார் அர்த்தம்? ஒரு விரயத்தை கொடுக்கிறவர் கூட ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பார். இது சூரியன் என்பதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு, பித்துரு வர்க்கம் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. அதாவது வெளிநாட்டுல போய் ஒரு செட்டில் ஆகணும், விசா வாங்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், பிரான்ச் போடணும், அல்ல அங்க போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் என்ற கிரகம் நான் ஏற்கனவே சொன்னது போல் சனியின் பார்வையில் அனுகூலமாக இருக்கிறது. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, இந்த மாதத்தின் கடைசியில் சுக்கிரன் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். ராசியாதிபதி ராசியில் அமருகிறது. வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை மட்டுமல்லாமல் வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வை சொந்த வீட்டுக்கு இருப்பதனால் கைகளில் அபார பலம். 3ஆம் இடம் என்பது ஸ்போர்ட்ஸ் போன்ற விஷயத்துக்கு ரொம்பவும் அனுகூலம். இதனால் இந்த 6 பேக் செய்ய வேண்டும், 8 பேக் செய்ய வேண்டும், சைஸ் 0 செய்ய வேண்டும், அசால்ட்டாக தம்பிள்ஸை இப்படி தூக்கி போட வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸ்போர்ட்ஸ் போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கிறது. சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில். இதனால் இவர்களது சுகம் என்று சொல்லக்கூடிய கம்ஃபர்ட் அனுகூலமாக இருக்கிறது. குரு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த வெளிநாடு அமைப்பு இவர்களுக்கு மேன்மை பெறுகிறது. புத்திரஸ்தானத்துக்கு குருவின் பார்வை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்பாட் என்பது இருக்கிறது. 6ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்ரம் என்பதனால் மேலும் நிறைய வேலைகள், அதாவது ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர் 5-6 வேலைகளை மொத்தமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக அமர்கிறது. 7ஆம் வீட்டில் ராகு என்ற ஒரு கிரகம் இங்கு அமர்ந்திருப்பதனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நட்பு வட்டாரம், அப்பொழுதுதான் புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் நம்மை தவறான பாதைக்கு எடுத்து செல்வார்கள். அது என்ன சார் தவறான பாதை என்றால், இரவு நேரத்தில் நம்மை வெளியே அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்று நம்மை முறுக்கு சாப்பிட சொல்வார்கள். இதுல என்ன சார் தப்பு? முறுக்கு சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு போலாமே. முறுக்குன்னு வெறும் முறுக்கு மட்டும் சாப்பிட்டால் பரவாயில்லை.
தீர்த்தம் சாப்பிட சொல்வார்கள். தீர்த்தம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தீர்த்தம் சாப்பிட்ட பிறகு முறுக்கு சாப்பிட சொல்வார்கள். அதனால் பொது நட்பு, பொது தொடர்பு, குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பு, பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பு சில நேரத்தில் சிக்கல் கொடுக்கும். ஏனென்றால் இது காலகட்டங்களில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறதுனால் புதிதாக தவறுகள் செய்ய நேரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமர்க்களமாக இருக்கிறது. வழிபாடு என்று வந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு செய்வது பூரணமான வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். செந்தூர் முருகனின் இலை திருநீரு சத்ததம் மண்ணிந்து உள் சஞ்சலம் தீரு. செந்தூர் முருகனின் இலை திருநீரு சந்ததம் மண்ணிந்து உள் சஞ்சலம் தீரு. செந்தூர் முருகனின் இலை சந்ததம் மண்ணிந்து உள் சஞ்சலம் தீரு. சந்தனம் செல்தும் கந்தன் முகம் பாரு. 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 வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு. செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து உள் சஞ்சலம் தீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு. இந்திராதி தேவர்களோ அணிவிடும் திருநீரு. மந்திரமும் அடங்கும் மங்கள திருநீரு. இந்திராதி தேவர்களோ அணிவிடும் திருநீரு. சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு. சுந்தர திருநீரு கந்தனின் திருநீரு. சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீரு. சுகந்தனை தருவது சுப்பிரமணிய திருநீர். செந்தூர் முருகனின் இலை திருநீர் சந்ததம் மண்ணிந்து உள் சஞ்சலம் தீரு. பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரு. பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரு. பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரு. பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரு. பன்னீர் கலந்த வாசமிகு திருநீரு. பன்னிரு கரத்தானில் பாசமிகு திருநீரு. மன்னவனில் நெற்றியிலே வில்லிடும் திருநீரு. மன்னவனில் நெற்றியிலே வில்லிடும் திருநீரு.
விண்ணவர்க்கும் மணவர்க்கும் அருந்தாகும் திருநீர் செந்தூர் முருகனின் தில்லை திருநீர் சந்ததம் மண்ணிந்து சஞ்சலம் தீரே சந்தனம் சேரும் கந்தன் முகம் பாரு வந்தனை செய்து நீ சிந்து கவி பாடு செந்தூர் முருகனின் இலை திரு டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.